ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த எக்ஸாம்ஸில் இந்த மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் உங்களுக்கு புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்து எழுதாமலே உங்கள் பேப்பரில் சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு WHல ரிசல்ட் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை தவிர்த்துருங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் மால் ப்ராக்டிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணால் புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அஃபீஷியலாக கொடுத்த ஒரு PDF ரெஃபர் பண்ணி 28 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம டெலகிராமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்து இதையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ரோக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ். ஸோ இதை பற்றி பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இர்ரெலவன்ட் கண்டென்ட், அதாவது நீங்கள் கரெக்டான கண்டென்ட்டை கொடுக்கலனா கூட உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் புக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேட்டிருக்க கொஸ்டின் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் மார்க்கிங்ஸ். அந்த ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுறது, இல்லாட்டி வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு WH விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்க்க பாருங்கள். சும்மா வந்து மல்டிபிள் இங்க் கலர்ஸ், அதாவது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ். போன வட்டம் வித்துகள் விழுந்ததே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரீசன் தான் கலர் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ப்ளூ ஆர் பிளாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு இல்லாட்டி ஹால் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்ரோச் பண்ண பாருங்கள். ஒரு சில பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணேன் ப்ரோ, அப்போலாம் எனக்கு விழலை, இந்த டைம் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் போன டைம் விழுந்துச்சு விழலாம் இல்லை, இனிமேல் நீங்கள் கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அதனால் வந்து அப்பீல்ஸ் ஃபார் பாசிங் த எக்ஸாம், அதாவது ஒன்றும் இல்லை, என்ன பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து சின்னதாகவோ லைட்டாகவோ வந்து அப்படி எழுதிடுறாங்க. அது கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸில் தான் புக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெயிலியர் டு மார்க் ஆன்சர்ஸ் அந்த ஃப்ரண்ட் பேஜ், அதாவது ஃப்ரண்ட் பேஜில் மார்க் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல மறந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒமிஷன் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன், அதாவது எத்தனை பேஜஸ் எழுதிருக்கீங்கிறத முன்னாடி வந்து எழுதணும். அதை வந்து நீங்கள் எழுதாமல் போட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்கரெக்ட் இண்டிகேஷன், இதுவும் வந்து நீங்கள் டோட்டல் பேஜஸ் எவ்வளோ இருக்கணும் அதை கரெக்டாக ஃப்ரண்ட்டில் எழுதணும். மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் புக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ரைட்டிங் ஆன்சர்ஸ் அவுட் சைட் ஸ்பெசிஃபைட் ஏரியா, அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல எழுதணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட்டு மார்ஜின் எழுதுறது, கீழே எழுதுறது, ஸோ மார்ஜின் கங்கிட்டு எழுதுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலும் மால் ப்ராக்டிஸில் புக் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் போல வேறு யாராச்சும் எழுந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் வரும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எழுதுறப்ப அதே மாதிரியே லாஸ்ட் வரை கொண்டு போக பாருங்க. டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவசரமாக நீங்கள் இருப்பீங்க. லாஸ்ட்டாக ரொம்ப வந்து வித்தியாசம் எழுதுற மாதிரி எழுதுறாங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் ரைட்டிங் எழுதி லாஸ்ட் வந்து நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக எழுதிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் எழுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் ஃபவுண்ட் இன் எக்ஸாமினேஷன் காலம், அதாவது எக்ஸாமினர் காலமில் வந்து அவங்க சைன் போகிற இடத்துல எதுவும் வந்து நீங்கள் ரைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் இது நீங்களும் அந்த இடத்துல போய் சைன் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமிலர் ஆன்சர்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் காப்பிங். ஸோ அதை வந்து உங்கள் ரோவில் இல்லாட்டி வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் ஒரே போல் ஆன்சர்ஸ் எழுதிருக்கீங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட சேமாக வந்து தப்பு விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட வித்துகள் விடுற சான்ஸ் இருக்குது, அதாவது மால் ப்ராக்டிஸ் புக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வித்துகள் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரோவும் கரெக்டாக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இது அஃபிஷியலாக தெரில, பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 செமஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் வித்துகள் எதுக்கு விழுந்துச்சுன்னு நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கும். மேபி இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்திருக்கலாம். இது போக அஃபிஷியலாக அந்த 28 பாயிண்ட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதாமலே ஒரு சில டைம் வந்து வித்துகள் விடுற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் தவிர்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.